கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னடா இது வீடியோ இன்டர்வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் க்ளோரி அக்கா வீடியோ வந்து சேனல் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து இவாஞ்சலி வந்து ஒரு சாட்சி சொல்வான்னு சொல்லியிருப்பா. அந்த சாட்சி வந்து சொல்கிறதுக்கு வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அது ஒரு வைஃபை வந்து பிரச்சனைனால என்னால் வீடியோ வந்து டக்குன்னு போட முடியல. இது வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இதே ஒரு தடை மாதிரியே இருந்தது எனக்கு சொல்லணும். நிறைய பேர் வந்து அவங்க போடுற வீடியோலையும் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நேற்று நான் ஜோசப் ஒரு வீடியோ போட்டதுலையும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, ஓகே, நீங்கள் கண்டினியூவாக ஞாபகம் வச்சு கேட்குறதால கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும், என்ன ஆனாலும் சரி அப்படின்ட்டு வீடியோ வந்து நான் இப்போது எடுக்கிறேன். இது ஒரு டெஸ்டிமோனி வீடியோ தான். பார்த்திங்கன்னா இது ஒரு எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய நடந்திருக்கு. நிறைய அற்புதம்லாம் நடந்திருக்கு. ஏசப்பா வந்து எனக்கு நிறைய அற்புதம்லாம் செஞ்சுருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவாக எனக்கு வந்து என்னால் தாங்க முடியாத ஒரு இது. என் சின்ன வயசில் வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போது எங்கள் அம்மா வந்து எப்படி இதுவாக இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு இதில் வந்து தெரிய வந்தது. இது ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்வேன். எப்படியோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் சொல்லுவாங்க, அதே மாதிரி இது ஒரு மிராக்கிள் தான் ஏசப்பா வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பண்ணியிருக்காரு. நான் அது என்னன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போய்ட்டு ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம். டேடி, மம்மி, சித்தி, சித்தப்பா, எங்கள் நிர்மலா சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். எல்லாருமே போயிட்டு அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும். எந்த சைடு பார்த்திங்கன்னா வடப்பரப்பாக்கம் சைடு வந்து வந்துட்ருக்கோம். அப்படி வந்துட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வண்டி. ஃப்ரண்ட்டில் வந்து எங்கள் அப்பா அவங்களோட அப்பாவும் அம்மாவும் போகிறாங்க ஒரு வண்டியில். அப்பாவோட அம்மா, ஐ மீன் எங்கள் பாட்டி, அவங்க வந்து ஒரு வண்டியில் போயிட்டுருக்காங்க. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி, சாந்தி சித்தியும் அவங்களோட பொண்ணு, பெரிய பொண்ணு அசீனாவும் வந்து ஒரு வண்டியில் போகிறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவும் என் தங்கச்சியும் போகிறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சித்தப்பா, நான், பியூலா, அவங்களோட செகண்ட் பொண்ணு பியூலா, பாப்பா, இந்த மாதிரி போகிறோம். எங்கள் வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி வந்து பியூலா வந்து உக்காஞ்சிக்கிட்டா. அப்புறம் வந்து சித்தப்பா வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாரு. நான் பின்னாடி உட்காந்துட்டு பாப்பாவை பிடிச்சிட்டு, கேபியை பிடிச்சிட்டு வரேன். கேபி வந்து சித்தப்பாவை இப்படி பிடிச்சிட்டு வரான், நின்றுட்டு இப்படி கை மேலே நின்றுட்டு கை போட்டு பிடிச்சிட்டு நான் அவனை இப்படி இடுப்பில் இப்படி பிடிச்சிட்டு வரேன். ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து வடப்பெருப்பாக்கம் ரோட் சைட்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அந்த சைடு வந்து ஒரே பள்ளமாக இருக்கும், நிறைய நாய் இருக்கும், நிறைய பெரிய பெரிய கண்டெய்னர் லாரிலாம் நிறைய அந்த சைடு போகும். அந்த மாதிரி இருக்கிற ரோட் சைடு தான் வந்து அப்படி தான் அந்த சைடில் வந்து இருக்கும். அப்படி நாங்கள் போயிட்டுருக்கும்போது நைட்டு போயிட்டுருக்கோம், லைனாக போயிட்டுருக்கோம். நாங்கள் தான் லாஸ்ட்டில் வரோம். வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நாய் வந்து ஒன்று ஃப்ரண்ட் வீல் வந்து விழுந்துடுச்சு. அது ஆக்சுவலி எங்கள் அம்மா வண்டிக்கு வர வேண்டியது. அங்கேருந்து எங்கள் அம்மாவே லைட்டாக இதுவாகிட்டாங்க, ஜெர்க்காகிட்டாங்க. அவங்க வண்டிக்கு வர வேண்டியது அது அப்படியே க்ராஸ் ஆகி எங்கள் வண்டிக்கு, நாங்கள் பின்னாடி வரோம்ல, எங்கள் வண்டிக்கிட்ட வந்தோடனே ஃப்ரண்ட் வீல் வந்து அந்த நாய் இப்படி வருதுன்னா, நாங்கள் இப்படி வந்துட்டுருக்கோன்னா அது மேலேயே இப்படி ஏறி இப்படி இறங்கினோன்னே வண்டி ஃபுல்லாக அப்படியே, அது எனக்கு எப்படி நம்ம விழுந்தோம் என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாக இப்போ இருக்கும் ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாருமே விழுந்துட்டோம். எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. பாப்பா இருந்தான், பாப்பாவும் என் தங்கச்சியும், அவங்க தான் மெயின். நானும் எங்கள் சித்தப்பா கூட பரவாயில்ல, நம்ம என்ன அடிபட்டாலும் நம்ம தாங்கிப்போம், நம்ம இது பண்ணிப்போம். ஆனால் 2 குழந்தைங்க, அதோட ஒரு குழந்தை, இந்த 2 குழந்தைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் பார்த்திங்கன்னா நான் விழுந்துட்டேன், நல்லா தூரமாக போய் விழுந்துட்டேன். எனக்கும் தூரமாக போய் பறந்து போய் விழுந்தான். இப்படி தான் சொல்லணும், பறந்து தான் போய் விழுந்தான். தள்ளி போய் அப்படியே தேய்ச்சிக்கின்னு போய் விழுந்தான். அது அவன் விழுந்ததை பார்த்த உடனே வந்து நான் கீழே விழுறேன்னா அடுத்த செகண்டே யோசிக்காமல் டக்குன்னு ஏஞ்சி போய் அவனை நான் தூக்கிட்டேன். நான் எப்படி விழுந்தேன், எங்கே போய் விழுந்தேன், என்ன எதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரே குட்டியாக கல் இருக்கும் பார்த்தீங்களா, குட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரோடு. நான் வந்து விழுந்துட்டேன். விழுந்த உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு அவனை தூக்கி வச்ச உடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் பயங்கரமாக அப்படியே தேம்பிக்கிட்டு அழகாக போயிட்டோன்னே எனக்கு ஏதோ போச்சு. ஏன்னா அவன் இப்படி விழுந்துட்டான், ரோட்டில் இப்படி மல்லாக்கப்படுத்து விழுந்துட்டான். மண்டை எதனா ஆயிருக்குமா, அவன் எப்படி, நான் தான் என் கண்ணால் பார்த்தேன், வேறு யாருமே பார்க்கல. எல்லோரும் ஃப்ரண்ட்டில் போகிறாங்க.
எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில. நான் தான் என் கண்ணெல்லாம் பார்த்தேன் அவன் விழுந்ததை. இப்படி விழுந்துட்டு இருந்தான். விழுந்த உடனே அவன் அழுகுறது வந்து சத்தம் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தேம்பிக்கிட்டு போகிறான். அப்படியே இழுத்துட்டு தேம்பிட்டு போனோன்னே எனக்கு அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, மண்டையில் தான் பட்டிருக்கு போல. ஏன்னா அவன் இப்படி தான் விழுந்ததால மண்டையில் ஏதோ ஒன்று அடிபட்டுச்சு, ரத்தம் வரப்போகுது, ரத்தம் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகி ஏதோ நடக்க போகுது இன்னைக்கு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு இதுக்கு போய் நான் பயங்கரமாக கேர் ஆகி கீழே உட்காந்துட்டு என் பாப்பா என் பாப்பா என் பாப்பா அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். ரோட்லேயே அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, போலீஸு அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க, ரோட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கையில் இங்கே இந்த இடத்துல வந்து பெருசு இங்கெல்லாம் அடிபட்டிருந்தது. அப்புறம் இங்கே வந்து இங்கேயும் வந்து எனக்கு தேய்ச்சிருந்தது, முட்டி கால் அங்கே எல்லாமே எனக்கு அடிபட்டிருந்தது, ஷோல்டர்லாம். அதே மாதிரி எங்கள் சித்தாப்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் அடிபட்டது, காலில் அடிபட்டது. இது பார்த்திங்கன்னா இப்போ 1 வீக் மேலே ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக ஆறிடுச்சு எனக்கு. அப்படியே இந்த கையை என்னால் யூஸ் பண்ண முடியல, இந்த கை ஃபுல்லாக ஷோல்டர் தூக்க முடியல. ஏன்னா இப்படி விழுந்திருக்க போல் எனக்கே தெரியல. அப்புறம் இந்த கால் முட்டி ஃபுல்லாக ரத்தம் கட்டி போய் ஆயிடுச்சு. அப்புறம் கால் பாதம்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் சித்தப்பாக்கு ஷோல்டர் அந்த மாதிரி அடிபட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி பியூலாக்கு தான் பார்த்திங்கன்னா மூக்கில் அவள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருந்ததால் அந்த வண்டியை போய் இடிச்சிருச்சு போல், இடிச்சு கீழே விழுந்ததால் பல்லில் அடிபட்டு அந்த பல்லு போய் அந்த இதுவில் குத்தி ரத்தம் வந்து மூக்கில் பயங்கரமாக இடிச்சு மூக்கிலேருந்து போல போலன்னு ரத்தம் வந்தோடனே எல்லாருமே பயந்துட்டோம். எங்களை விடுங்க, 2 குழந்தைங்க தான் மெயின். அவங்களெல்லாம் பியூலாக்கு ரத்தம் வந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்து பார்த்துட்டு நாங்கள் பயங்கரமாக பயந்துட்டோம். மூக்கு வேற இப்படி போயிடுச்சு. மூக்கு இப்படி இந்த எலும்பு நடுவில் இருக்க எலும்பு இப்படி வளைஞ்சிருந்ததால போச்சு. ஏதோ சுத்தமாக பயந்துட்டோம். எல்லாருமே அழுறோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஜாலியாக போச்சு. ஆனால் அது எண்டானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி என்ன சொல்கிறது தெரியல. அப்புறம் நேராக பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்தோம். மாதாவரத்தில் எல்லாம் க்ராஸ் பண்ணிட்டே வரும். எந்த மெடிக்கல்லையும் டாக்டர் இல்லை, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே தபால்பேட்டை ஆண்டனி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம். நீங்கள் நினைப்பீங்க பாப்பாக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. காட்ஸ் கிரேஸில் பாப்பாக்கு ஒரு சின்ன கீறல் கூட படலை அவனுக்கு. அது எப்படின்னே எனக்கு தெரிலங்க. அது சத்தியமாக எனக்கு எப்படின்னே தெரில, எப்படி சொல்கிறதுனே தெரில. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா, என் கூட இருந்த எல்லா ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன கீரல் கூட படல. ஆனால் எங்கள் எல்லாரோடையும் அவன் தான் தூரமாக போய் தள்ளி போய் விழுந்தான். அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவன் மண்டையிலையும் சரி, மூஞ்சிலையும் சரி, கையில் ஒரு சின்ன கீரல் கூட எதுவுமே அவன் மேலே இல்லவே இல்லை. நாங்கள் எல்லாரும் தான் ரத்தம் காயத்தோடு இருந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அவன்லாம் ஹாஸ்பிட்டலில் ஜாலியாக விளையாடி ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஏசப்பா வந்து நம்ம வந்து எவ்வளோ நானும் ஒழுங்கு கிடையாது, ஓகேவா. நானும் வந்து இப்போ ப்ரேயர் பண்ணுவேன், ஒரு நாள் ப்ரே பண்ணுவேன், ஒரு நாள் விட்டுருவேன் மறந்து, ஒரு நாள் பைபிள் படிப்பேன், ஒரு நாள் பைபிள் படிக்க மாட்டேன். இப்போ நம்மளுக்கு எதனா தேவை வேணும்னா அப்போ தான் நம்ம விழுந்து ஜெபிப்போம். இந்த மாதிரி நம்மளும் இருக்கோம். நானும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஏசப்பா பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவர் வந்து எவ்வளோ ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி, நம்மளை எத்தனை வாட்டியும் மன்னிச்சு அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து என் பையனுக்கு செஞ்சுருக்காரு. ஒரு சின்ன அடி கூட அவனுக்கு சுத்தமாக படவே இல்லை. எனக்கு எப்படின்னே தெரில. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து ட்ரீம் வந்துச்சு, ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்தில் வந்து பாப்பாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி, அவனுக்கு ஏதோ ஆகிற மாதிரி எங்களுக்கு 2 கனவு வந்து நான் அக்காவும் சொன்னாங்க, எங்கள் அம்மாவும் ஒரு நாள் சொன்னாங்க. நான் பார்த்திங்கன்னா அதை அலட்சியமாக விட்டுட்டேன். அலட்சியமாக மீன்ஸ் அது வந்து யோசித்தேன், ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு யோசித்தேன். ஆனால் அதுக்கு ப்ரேயர் பண்ண நான் அப்படியே மறந்துட்டேன். அப்படியே அது பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது நடந்த உடனே எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் வச்சு சொன்னாங்க, பாத்தியா நாங்கள் சொன்னோம்ல, அக்காவும் நானும் சொன்னோம், இப்போ பாத்தியா அடி அதுக்கு முன்னாடியே நீ வந்து இந்த மாதிரி நடக்க போதுன்னா நீ வந்து அதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் யோசித்தேன், இப்போது நம்ம எதுனா இருந்தாலும் தாங்குவோங்க, குழந்தை வந்து தாங்குவானா? அந்த ஹாஸ்பிட்டல்லே எவ்வளோ குழந்தை வந்து அடிபட்டு இதுவாகி அப்போலாம் வரும்போது அழுறதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமாக தாங்க முடியல. ஒரு அந்த இடத்துல எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில ஏசப்பாக்கு. நான் எவ்வளோ
தவறு பண்ணியிருக்கேன், ப்ரேயர் பண்ணாமல் இருந்திருக்கேன், பைபிள் படிக்காமல் இருந்திருக்கேன். ஆனால் ஏன் ஏசப்பா வந்து என்னை இவ்வளோ நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் அப்புறம் எல்லோரும் டேப்லெட்லாம் வாங்கி எனக்கும் டேப்லெட் அப்புறம் ஊசி போட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சி பியூலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அப்படியே இதுவாகிடுச்சு. அது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து அந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு, பயங்கரமாக ஜாலியாக போச்சு. நாங்கள் ஏசப்பா பாட்டெலாம் பாடணும், டான்ஸ் ஆடணும். அது சாத்தான் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அது அப்படியே வந்து நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு இதுவில் நம்மளை இது பண்ணி பார்த்துட்டுருக்கான் போல். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே இதுவும் ஆகலை. ஓகே, எல்லாமே வந்து ஒரு எனக்கு இது ஒரு லெசன் தான். ஏன்னா வந்து இதே வந்து அவனுக்கு பாப்பாவுக்கு என்ன ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன். அந்த டைமில் ஜோசப் இருந்தாங்க, ஆனால் அவங்க சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஜாலியாக ஒரு 5 மினிட்ஸ் தான் அழுதுருப்பான். அதுக்கப்புறம் அவன் அழவே இல்லை, அவன் ஜாலியாக இருந்தான். எந்த அடியும் அவனுக்கு படலை. டாக்டர்கிட்ட போய் கேட்டோம், எல்லாம் இது பண்ணோம். இல்லை அவனுக்கு எல்லாம் ஃபுல்லாக உடம்புலாம் செக் பண்ணி பார்த்தீங்களா, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மறுநாள் மட்டும் பார்த்திங்கன்னா அவனுக்கு பயத்தில் லைட்டாக ஃபீவர் மட்டும் வந்து இருந்துச்சு. அந்த ஃபீவரில் கூட அவன் ஃபீவர் வந்த மாதிரியே இல்லை, அவன் பட்டன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அன்றைக்கி நைட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம், 1 மணி 2 மணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம் எனக்கு தெரில, டைம் சரியாக தெரில. ஆனால் ஜோசப் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அதான் எங்கள் சித்தப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. இப்படி நடக்கும் போது யார் தான் வராமல் இருப்பா. எனக்கு டைஃபாய்ட் ஃபீவருக்கு வந்ததுக்கே அங்கே எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். பியூலாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கும் வந்து ஃபீவர் வந்துடுச்சு. பாவம் குழந்தை. ஆனால் அவள் வந்து எப்படின்னா அவள் தைரியமாக இருந்தா. இதே மற்றவங்க யாருனா இருந்தால் அழுதுருப்பாங்க, இது பண்ணுவாங்க, அது பயப்படுவாங்க. ஆனால் அவள் தைரியமாக அவள் பாட்டுன்னு இருந்தா. அவள் பாட்டுட்டு இருந்தா. என்னம்மா இரு அம்மா வரேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. இரு கேபி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பாப்பாவை நான் அவன் சாப்பிடல. அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் தான் சாப்பிட்டு வந்தோம். அவனுக்கு இங்கே தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். சரி ஓகே, அவன் சாப்பிடல. அவனை சாப்பிட வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே நான் போய் பண்ண ஒரு விஷயம் வந்து ப்ரேயர் தான். ஏன்னா அது என்னால் சுத்தமாக நம்ப முடியலங்க. ஏன்னா நான் தான் என் கண்ணால் பார்த்தேன் அவன் விழுந்ததை நான் தான் பார்த்தேன். யார் பார்த்தாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா பார்த்துருப்பாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நான் தான் பார்த்தேன். அவன் எப்படி போய் விழுந்தான், என் குழந்தை எப்படி விழுந்தான் அப்படின்னு நான் தான் பார்த்தேன். ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படாமல் ஏசப்பா வந்து அவனை பாதுகாத்தாரு. எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க, எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. அந்த ட்ரீமில் வந்து பார்த்தோன்னா ஒரு கரம் வந்து குழந்தைய வந்து தாங்குச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஆமாம் இது உண்மைதான். ஏன்னா அவரோட கரம் தான் வந்து என் குழந்தைய வந்து தாங்கியிருக்கு அந்த இடத்துல. அப்படி இருக்கு. அந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்தோடனே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 hours கிட்ட அழுதனா தேம்பி வாய் விட்டு சத்தமாக அழுதேன். ஏன்னா அது எதனா ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன். இதெல்லாம் ஏன் தப்பு தான். நான் ஒழுங்காக இருந்திருக்கணும், நான் ப்ரேயர் பண்ணியிருக்கணும், நான் பைபிள் படிச்சிருக்கணும், நான் வந்து இதுவாக இருந்திருக்கணும். இது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்றி, எவ்வளோ தேங்க்ஸ் சொல்ல முடியுமோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் சொன்னேன். என்னால் அந்த அழுறது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜோசப் வந்து ஒரு அளவுக்கு மேலே இல்லை நீ வா வந்து தூங்கு, நீ இப்படி அழாத, வேணாம் எதனா ஆகிட போகுது, வேணாம் வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன், ஜோசப் என்னை விட்டுரு, என்னால் இப்போ எனக்கு தூக்கம் வராது. நான் வந்து அவருக்கு நன்றி எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு பத்தாது. ஏசப்பாக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் வந்து என்னை மனசார நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அழுது நைட்டு தூங்குறதுக்கே மணி 4:30-5 ஆகிடுச்சு. அது வரைக்கும் நான் வந்து முட்டி போட்டு அப்படி தான் அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மா செய்கிற தப்பு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து
இதுவாகும் அப்படின்ட்டு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. நான் ஜோசப் கிட்ட சொல்வேன், எங்கள் அம்மா இதை சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது அப்போ புரியல, எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசப்பாவை ஒரு நான் பேரண்ட்ஸாக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் வந்து ஏசப்பாவை ஜீசஸை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோன்னா ஜீசஸ் வந்து நம்ம பிள்ளைங்களை கெட்டியமாக பிடிச்சிப்பாரு. இப்போது எல்லாமே வந்து ஒரு இப்போ நான் எனக்கு ஒரு பாடம், இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து இது மாதிரி பட்டதால் தான் திருந்துவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது எனக்கு இந்த மாதிரி நடந்ததால் ஐயோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது, நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா என் குழந்தைக்கு எதுனா எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு எதனா ஒரு சின்ன கீழல் பட்டாலும் எனக்கு என்னால் தாங்க முடியாது. அவன் எப்படி போய் விழுந்தான் நான் பார்த்தேன். அவனுக்கு எப்படியோ அடிபட்டிருக்கலாம், மண்டல அடிபட்டிருக்கலாம், ஆனால் அவனுக்கு எந்த கீழல் கூட படலை. நான் அந்த டைமில் யோசித்தேன், அவனுக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இப்போ நான் இருந்திருப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பால் வேணுமா தரேன். ஸோ வந்து இது கண்டிப்பாக க்ளோரி அக்கா வந்து சர்ச்சில் வந்து டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில். ஸோ நான் வந்து யூடியூப்பில் சொல்லணும், உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும், ஜீசஸ் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மிராக்கிள் பண்ணியிருக்காரு என் குழந்தைக்கு. என் குழந்தைய வந்து ஏசப்பா வந்து நேசிச்சிருக்காரு ரொம்ப. என்னோட என் ஜோசஃபோட எல்லாரோடையும் அவர் வந்து என் குழந்தைய ரொம்ப நேசிச்சதால தான் அவர் வந்து அவர் உள்ளங்கையில வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு. இங்க பாரு, ஹல்லேலூயா சொல், ஹாய் சொல். சீரியஸாக அவனுக்கு ஒரு அடி கூட ஒரு சின்ன, நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா என் கண்ணால் பார்த்தேங்க, நான் என் கண்ணாடிலாம் உடஞ்சி நான் வேறு கண்ணாடி வந்து புதுசாக ஆர்டர் பண்ணி மாற்றினேன். என்னோட ட்ரெஸ்ஸெலாம் இங்கே கிழிஞ்சிச்சு, நானே இங்கே விழுந்திருக்கேன், அவன் எங்கேயோ போயிருந்தா. அப்போ அவனுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு அடி கொல்லப்படனா அது ஒரு மிராக்கிளாக தான் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் வந்து என் குழந்தைய பாதுகாத்தாரு. அப்புறம் ரொம்ப அந்த இடத்துல பின்னாடி எதனா கண்டெய்னர் லாரி அந்த மாதிரி எதனா ஒன்று வண்டி வந்துருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. எங்க எல்லாரையும் வந்து ஏசப்பா பாதுகாத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பியூலாக் வந்து இப்போ சரியாயிடுச்சு. ஆனால் அவளுக்கு அந்த தழும்பு மட்டும் இருக்குது. இப்போ எனக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த தழும்பு, அந்த மாதிரி அவளுக்கு இங்கே தழும்பு மட்டும் இருக்குது. மற்றபடி அவளுக்கு ஒன்றுமே இது இல்லை. சித்தாப்பாவும் ஓகே. சித்தாப்பா வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகிட்டார். ஐயோ நம்ம கூட வந்து குழந்தை இருந்துச்சு அப்படின்ட்டு. அது எதாச்சும் நடந்தது தான். நாங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போனோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு வண்டியும் பின்னாடி போகிறதால ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அந்த நாய் குறுக்க வச்சாங்க, அவ்வளோ நாய். ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லார் வாழ்க்கையிலும் எதுனா ஒரு ஆக்சிடென்ட்டு எதுனா ஒன்று நடக்க தான் செய்யும். அது நம்ம மேலே தப்பு கிடையாது. ஆனால் ஏசப்பா அங்கே எல்லாரையும் பாதுகாத்துருக்காரு. பின்னாடி எதனா பெரிய வண்டி எதனா வந்துச்சுன்னா என்ன ஆயிருந்துருக்குது எல்லாருக்கும் தெரியல. நம்ம ஏசப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே கைஸ், இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நன்றி சொன்னாலும், கோடி நன்றி சொன்னாலும், எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது அவருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலை. நான் எங்கள் அம்மா வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அப்படி உயிரோடு இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு கண்ணு போயிடும், கண் தெரியாது, கண் பார்வை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் வந்து என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அதே மாதிரி தான் இவனுக்கும் இப்போ நடந்திருக்கானா. அவனுக்கு ஒரு கிலோ கூட படலை. என்னோட குட்டி வயசில் நடந்த இன்சிடென்ட் வந்து நான் எங்கள் அம்மா கூட உட்காந்து சொல்லணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க மயக்க போட்டு விழுந்து ரோடில் அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து அது எங்கள் அம்மா கூட உட்காந்து சொல்லணுன்ட்டு நினைக்கிறேன். அது ஷுவராக சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற வந்து எல்லாருக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் காட் கிட்ட க்ளோஸாக இருக்கீங்களோ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எப்படி இருக்கீங்களோ, எப்படி சொல்கிறது, உங்களால் உங்கள் பிள்ளைங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு இவ்வளோ வளர்ந்து இருக்கேன்னா அது எங்கள் அம்மாவோட ப்ரேயர் தான். ஓகேவா? அப்படி அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் எல்லாருமே உங்களோட ப்ரேயரில் எங்களை சேர்த்துக்கோங்க. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் ஷேர் பண்ணிட்டேன்.
கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஏசப்பாக்கு ரொம்ப 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 நன்றி. அவரோட கிருபை தான், அவரோட கிருபை தான் எல்லாமே. நான் வந்து இப்போ தான் கண்டினியூவாக ஜீசஸ் சாங்ஸ்லாம், ஃபஸ்ட்டு வந்து நான் சினிமா பாட்டெலாம் வந்து போடுவேன், ஸ்டேட்டஸில் போடுவேன், பாடுவேன், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும்போது தான் சாத்தான் வந்து நம்ம சீண்டிகிட்டு இருக்கான். இப்போ தான் நான் வந்து கண்டினியூவாக பாட்டெலாம் போட்டுட்டு வரேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பாட்டு வந்து காப்பி ரைட்ஸ் வந்தது, அதனால் நான் யூடியூப்பில் போடல, இன்ஸ்டாகிராமில் போட்டு வரேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக இந்த மாதிரி ஆகிடுது. நம்ம எப்போல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் வந்து சாத்தான் வந்து எதுனா ஒன்று இது பண்ணிடுறான். ஸோ வந்து நல்லா ப்ரேயர் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும். ஓகே கைஸ், எப்படியோ நான் இந்த வீடியோ சொல்லிட்டேன். ப்ரேயர் பண்ணுங்கள், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஜீசஸ்.